ஆரம்பிக்கும் முகமாக அல் குர்ஆனுடைய சில வசனங்களை ஓதுவதற்காக பிஎம்எஃப் விளையாட்டுக் கழகத்தின் மாணவன் யஹியா அப்துல்லா அவர்களை அழைக்கின்றேன். بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق علمه البيان الشمس والقمر بحسبان صدق الله العظيم. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. எங்களுடைய இருதயங்கள் அப்படியே இரண்டு வெறுப்படைந்து கிடக்குது. இதை அல் குர்ஆனுடைய அற்புதமான அந்த அல் குர்ஆனுடைய வசனங்களின் மூலமாக செழுமையாக்கிய அந்த மாணவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வலா உதுவான இல்லா அலல் ஸாலிமீன் வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த சிறப்பான ஏஸ் மற்றும் பிஎம்எஃப் விளையாட்டுக் கழகம் இணைந்து நடத்திய இந்த மாபெரும் விளையாட்டுப் போட்டியிலே இந்த விளையாட்டுப் போட்டியை சிறப்பாக நடத்துவதற்கு அருள் புரிந்த அந்த வல்லவன் அல்லாஹ்வுக்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது திருமதியிலே வரக்கூடிய ஒரு செய்தி, மல்லம் யஸ்குரின் நாஸ லம் யஸ்குரில்லாஹ். மனிதர்களுக்கு நன்றி செலுத்தாதவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தியவராக ஆக மாட்டார். அந்த அடிப்படையிலே இதில் முதல்ல நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டவன் எங்களுடைய கோச் அஸ்வத் கோச் அவர்கள். உண்மையிலே இந்த இன்சிடெண்ட்டில் எங்களுக்கு இடையில சில கருத்து முரண்பாடுகள் நடந்ததுதான். மனித என்ற ரீதியில் கருத்து முரண்பாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த மெச்சுக்கு பின்னால் அதை நாங்கள் கலவரங்கள் ஆக்காமல் அதை விட்டு போட்டு நாங்கள் புதிய பயணம் ஒன்று தொடங்கணும். உண்மையிலே நானும் எங்களோட அஸ்வத் கோச் அவர்களும் இதுக்காக வேண்டி மிச்சம் கஷ்டப்பட்டிருக்கிறோம். நான் மாத்திரமல்ல, என்னுடைய சைடு உங்களுக்கு நிறைய தெரியும், எங்களோட பேரண்ட்ஸ் மார்களுக்கு தெரியும். 100க்கும் மேற்பட்ட பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ் மார்கள் எங்கள் குரூப்பில் இருக்கிறாங்க, 130க்கும் மேலே இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் பட்ட கஷ்டங்கள், எந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டு இதை ஏற்பாடு செஞ்சேன். அதே போல தான் அஸ்வத் கோச்சும் எங்களுக்காகவே மிகவும் நல்ல முறையில், அவர் உண்மையிலேயே ஃபுட்பால் விஷயத்தில் அவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர். நம்ம கோச்சின்னு போட்டதுக்கு கோச் இல்லை, சும்மா பூச்சாணி உண்டு விளங்குதா. அதனால் இன்னும் நாங்கள் படித்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் அந்த வகையில் அவர் சிறப்பான முறையில் இப்படி செய்யுங்க ஃபவாஸ், இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அந்த ரூட் ஒன்று போடாமல் அழகான முறையில் நாங்கள் 2 பேரும் மஷூரா பண்ணி செஞ்சோம். இன்ஷா அல்லாஹ் இதை விட சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த அஜ்ரோஃபியா ஒவ்வொரு வருஷமும் செய்யணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்காகவே உங்களுடைய பேரண்ட்ஸாக ஒத்துழைப்பும் செய்யணும். உங்களுடைய உண்மையிலேயே எங்கட சைடு எடுத்துக்கொண்டா எங்களோட பேரண்ட்ஸ்மார்கள் எல்லா விஷயங்களையும் எங்களுக்கு ஒத்துழைப்பு செஞ்சுக்கிறான். அதனால அவங்களுக்கு விசேஷமான ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நான் நினைக்கிற மாதிரி ஏஸ் விளையாட்டு கழகத்தின் அந்த பிள்ளைகளுடைய பேரண்ட்ஸ்மார்களும் எங்களோட அஸ்வத் கோச்சோட ஒத்துழைப்பாக அவங்களோட நல்லமாய் நடந்து கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கும் அவர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு அடுத்து கட்டாயம் மறுபடி வலியுறுத்தி கூறுகின்ற விடயம் என்னவென்றால், இந்த மெச்சுக்கு பின்னால நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள், நம்ம எல்லோரும் சகோதரர்கள், எல்லோரும் வேற்று வெறுப்போடு ஒருத்தர் பார்க்காம சந்தோஷமா எங்களுடைய இந்த விளையாட்டின் மூலமாக ஒற்றுமை வளர வேண்டும். அதுதான் ஆக முக்கியம்.
நாங்கள் இதை உண்டாக்கினதே 2021 ஜூலை மாதம் 10ஆம் தேதி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம். அதாவது விளையாட்டின் மூலமாக ஒரு போதையற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும். அந்த நோக்கத்தினால் தான் நான் ரியாஸ் போர்டை இதை உருவாக்கினேன். அந்த உருவாக்கி செஞ்சு கொண்டிருக்கும் போது மிகவும் உறுதுணையாக இருந்தோர். உண்மையிலேயே நான் உள்ளு கொண்டு வெளியே கொண்டு பேசல, அஸ்வத் கோச் தான் எங்களுக்கு முழுமையாக அவர் எங்களுக்கு சப்போர்ட் ஒன்று பண்ணார். ஏன்னா கோச் ஒன்று இல்லைன்னு சொன்னால் ஃபுட்பால் செய்ய இயலா. அப்போ அந்த அடிப்படையில் நான் மீண்டும் ஒரு முறை அவங்களோட பேரண்ட்ஸுக்கும் அஸ்வத் கோச் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் எல்லோரும் எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த பரிசளிப்பு விழாவினை நான் இப்போது ஆரம்பம் செய்கின்றேன். இந்த பரிசளிப்பு விழாவினை அதாவது வழங்குவதற்காக வேண்டி அதாவது நன்றி செலுத்துறதுல ஆக முக்கியம் தான் எங்களோட ரெஃப்ரிக்கு நாங்கள் நன்றி செலுத்தணும். உண்மையிலே ஏண்டா அவங்களோட கௌரவ சரத் அவர்களுக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே அவங்களும் அவங்களோட நேரங்களை ஒதுக்கி இந்த ரெஃப்ரி மாதிரி ரூட் பண்ணாமல் சில விஷயங்கள் கூப்பிட்டு அவர் பேசினார், இப்படி செய்கிறேன் இப்படி ஓகேயான்னு சொல்லிட்டு. அப்போ அந்த அடிப்படையில் அவருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளணும். அதை எனக்கு மறந்துட்டு நல்ல காலம் அஸ்வத் கோச் எங்களுக்கு அதை நினைவுபடுத்தினார். இப்போ நீங்கள் எல்லோரும் மிக ஆவலோடு எதிர்பார்த்திருக்கும் எங்களுடைய அஜ் ட்ரோஃபி. சரி, நான் அந்த சில விஷயங்களை கடைசியாக சொல்ல வேண்டியிருக்கிறேன், இப்போவே சொல்கிறேன், சில நேரங்களை மறந்துடும். அடுத்து இந்த இண்டோ ஸ்டேடியத்தை ஏன்னா அழகான முறையில் வடிவமைச்சிருக்கிறாங்க. உண்மையிலே பார்க்கறதுக்கு அழகாயிக்கு. என்ன செய்ய, இந்த நான் வந்த நேரம் ஹீட் ஆகிக்கு, அல்லது நாங்கள் மாலை பொழுதுல வந்தால் கொஞ்சம் இதமான காற்றுகள் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இருந்துட்டாலும் கூட நல்ல சேஃப்டியும் கூட நிறைய இடங்கள் மாஷாலா பார்க்கறதுக்கு இருக்கு வடிவமைச்சு தந்தாங்க. இதுக்கும் அவங்களோட கிரெடிட். அவங்க யார் யாரெல்லாம் இதுக்கு ஒத்துழைப்பு செஞ்சாங்களோ அந்த குழுவினர் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு, பேர் குறிப்பிடப்படாத ஏற்பாட்டாளர்கள் அனைவர்களுக்கு நன்றியோட கடைசியாக தான் கொடுப்பாங்க. இப்போவே நான் நன்றியுரை செலுத்திய வண்ணமாக இப்போது நான் பரிசளிப்பு விழாவுக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். எங்களுக்கு தெரியும் இந்த விளையாட்டு வீரர்கள் யாரையும் நாங்கள் எடை போடக்கூடாது, அவங்களுக்கு டேலண்ட் இல்லை. எல்லா பிள்ளைகளுக்கும் டேலண்ட் இருக்கு மாஷா அல்லாஹ், எல்லா பிள்ளைகளுக்கும். ஆனால் இந்த ஒரு குறுகிய காலத்தில் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டிருந்து நாங்கள் வெளி உலகத்துக்கு போயிட்டு விளையாடுற முதல் சந்தர்ப்பம் இதுதான் எங்களோட பிஎம்எஃப் சைடில். அதே போல் உங்களோட ஏஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் எப்படின்னு எனக்கு தெரியல, இருந்துட்டாலும் கூட எங்களுக்கு நல்ல முறையில் அந்த ஸ்போர்ட்ஸ் விஷயங்களை கற்றுத்தந்த அந்த அஸ்வத் கோச் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து, எங்களுக்கு ஏற்கனவே இதுக்கு பிறகு ஒரு ஸ்போர்ட்ஸ் அதாவது விளையாட்டு போட்டி ஒன்று நடைபெறக்கு அதுக்கு இது ஒரு என்கரேஜாக இருக்கலாம். அப்போ அந்த அடிப்படையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இப்போது நேரடியாகவே நாங்கள் என்ன செய்வோம், பரிசளிப்பு விழாவுக்கு செல்லுவோம். பரிசுகளை வழங்கி வைப்பதற்காக முதல்ல கௌரவ அரிஷட் அவர்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அடுத்து அஜ் ட்ரோஃபி 2025 6ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 நாளிலே இன்றைய நாளிலே நடைபெறுகின்ற 10 வயதுக்கு உட்பட்ட இந்த போட்டியிலே சிறப்பு அதாவது பெஸ்ட் பிளேயர் சிறந்த வீரராக தெரிவு செய்ய